தன் கால்களால் தமிழகத்தினை அளந்த தலைவர் வைகோ அவர்களின் நடைபயணங்கள் பின்வருமாறு. 1. திருச்செந்தூர் முருகன் கோயில் தங்க வேல் திருட்டு போனது குறித்து. 2. குமரி முதல் சென்னை வரை எழுச்சி நடைபயணம். தகவல்கள் இதோ. தொடங்கிய நாள் 1994 செப்டம்பர் 21. தொடங்கிய இடம் கன்னியாகுமரி. நிறைவுற்ற நாள் 1994 நவம்பர் 11. நிறைவுற்ற இடம் சென்னை. சுமார் 52 நாட்கள் பயணம். பயண தூரம் சுமார் 1100 கிலோமீட்டர். நோக்கம் மறுமலர்ச்சி திமுக கட்சியை தொடங்கிய பின் கட்சியின் கொள்கைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கவும் தமிழக உரிமைகளை மீட்டெடுக்கவும் இந்த எழுச்சி நடைபயணத்தை அவர் மேற்கொண்டார். பயணத்தின் சிறப்பம்சங்கள். இந்த பயணத்தின் போது வைகோ அவர்கள் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் வழியாகச் சென்று லட்சக்கணக்கான தொண்டர்களையும் பொதுமக்களையும் சந்தித்தார். கடுமையான வெயில் மற்றும் மழை பொழிவையும் பொருட்படுத்தாமல் இந்த நீண்ட தூர பயணத்தை அவர் நிறைவு செய்தார். பயணத்தின் நிறைவாக சென்னையில் நடைபெற்ற பிரம்மாண்டமான பொதுக்கூட்டம் தமிழக அரசியலில் பெரும் கவனத்தை பெற்றது. 3. நாசகார ஸ்டெர்லைட் எதிர்த்து விழிப்புணர்வு நடைபயணம். 1997 இல் நடந்த நடைபயணம் திருவைகுண்டம் தூத்துக்குடி. ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக வைகோ மேற்கொண்ட முதல் முக்கிய நடைபயணம் இதுவாகும். காலம் ஜூன் 2, 3 மற்றும் 4, 1997 3 நாட்கள். வாதை தூத்துக்குடி மாவட்டம் திருவைகுண்டத்தில் தொடங்கி ஆழ்வார் திருநகரி, குறும்பூர், சாயர்புரம், ஆத்தூர் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான கிராமங்கள் வழியாகச் சென்று தூத்துக்குடியை அடைந்தது. நோக்கம் ஆலை தொடக்க காலத்தில் அதன் பாதிப்புகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் ஆலையை மூட வலியுறுத்தியும் இந்த பயணம் நடத்தப்பட்டது. வைகோ அவர்கள் சுமார் 22 ஆண்டுகளுக்கு மேலாக ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக மக்கள் மன்றத்திலும் நீதிமன்றத்திலும் சட்ட போராட்டங்களை முன்னெடுத்தார். 2011 இல் உச்ச நீதிமன்ற உத்தரவின்படி நீரி அமைப்பு ஸ்டெர்லைட் ஆலையில் ஆய்வு செய்தபோது அந்த ஆய்வுக்குழுவில் வைகோவும் ஒரு உறுப்பினராக இருந்து ஆலையின் விதிமீறல்களை சுட்டிக்காட்டினார். மேலும் ஸ்டெர்லைட் ஆலை மூட முக்கிய காரணம் வைகோ மட்டுமே. பூம்புகார் கல்லணை காவிரி உரிமை. இந்த நடைபயணம் குறித்த விவரங்கள் பின்வருமாறு. ஆண்டு 1998 நவம்பர் மாதம். பயணத்திட்டம் பூம்புகாரில் தொடங்கி தஞ்சை மாவட்டம் கல்லணையில் நிறைவடைந்தது. நோக்கம் காவிரி நீர் விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டவும் நடுவர் மன்றத்தின் இடைக்கால தீர்ப்பை அமல்படுத்த மத்திய அரசை வலியுறுத்தவும் இந்த நடைபயணத்தை அவர் மேற்கொண்டார். சிறப்பம்சம் சுமார் 100 கிலோமீட்டர் தூரத்தை 4 நாட்களில் அவர் கடந்து டெல்டா மாவட்ட விவசாயிகளிடையே காவிரி விவகாரம் குறித்த பெரும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். வைகோ அவர்கள் காவிரி உரிமைக்காகவும் முல்லை பெரியாறு அணை பாதுகாப்புக்காகவும் இதுபோல பலமுறை காவிரி மற்றும் தென் மாவட்ட பகுதிகளில் நடைபயணங்கள் மேற்கொண்டுள்ளார். 5. நெல்லை முதல் சென்னை வரை மறுமலர்ச்சி நடைபயணம். தொடங்கிய தேதி ஆகஸ்ட் 5, 2004. நிறைவுற்ற தேதி செப்டம்பர் 15, 2004. பேரறிஞர் அண்ணா பிறந்த நாள். பயணத்தின் பெயர் மறுமலர்ச்சி பயணம். மொத்த தூரம் சுமார் 1025 கிலோமீட்டர். சில தரவுகளின்படி 1200 கி.மீ வரை. பயணத்தின் காலம் 42 நாட்கள். 6. மதுரை முதல் கூடலூர் வரை முல்லை பெரியாறு அணை காக்க. ஆண்டு 2006 மே மற்றும் ஜூன் மாதங்களில் இதன் முக்கிய கட்டங்கள் நிகழ்ந்தன. தொடங்கிய இடம் மதுரை. நிறைவுற்ற இடம் கூடலூர் லோயர்கேம் பகுதி. நோக்கம் கேரள அரசு முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை உயர்த்த விடாமல் தடுத்ததைக் கண்டித்தும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்த வலியுறுத்தியும் இந்த அறப்போர் நடத்தப்பட்டது. பயணத்தின் தாக்கம். இந்த நடைபயணத்தின் போது தேனி, மதுரை உள்ளிட்ட 5 மாவட்ட விவசாயிகளிடையே பெரும் எழுச்சி ஏற்பட்டது. வழியெங்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் வைகோவிற்கு ஆதரவு தெரிவித்தனர். குறிப்பு: இதே கோரிக்கைக்காக 2009ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் மதுரையின் பல்வேறு பகுதிகளில் கருமாத்தூர் முதல் வாடிப்பட்டி வரை மற்றொரு கட்ட விழிப்புணர்வு நடைபயணத்தையும் அவர் மேற்கொண்டால். முல்லைப்பெரியாறின் அணை கட்டும் திட்டத்தினை வைகோ அவர்கள் தடுத்ததால் இன்றளவும் தேனி, மதுரை உள்ளிட்ட மாவட்ட விவசாயிகள் இன்றளவும் நிம்மதியாக விவசாயம் செய்கின்றனர்.
7 உவரி முதல் மதுரை வரை மது ஒழிப்பு விழிப்புணர்வுக்காக தொடங்கிய நாள் 2012 மே 25. தொடங்கிய இடம் உவரி, நெல்லை மாவட்டம். நிறைவுற்ற நாள் 2012 ஜூன் 14. நிறைவுற்ற இடம் மதுரை. பயண தூரம் சுமார் 350 கிலோமீட்டர் தூரத்தை 21 நாட்களில் அவர் கடந்து மதுரையை அடைந்தார். நோக்கம் தமிழகத்தில் முழு மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும், டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி மது அரக்கனே வெளியேறு என்ற முழக்கத்துடன் இந்த நடைபயணம் நடைபெற்றது. இந்த நடைபயணத்தின் நிறைவு விழாவில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் சமூக ஆர்வலர்களும் பங்கேற்றனர். வைகோ அவர்கள் மேற்கொண்ட மிக நீண்ட மற்றும் முக்கியமான மக்கள் விழிப்புணர்வு நடைபயணங்களில் இதுவும் ஒன்று. 8 கோவளம் முதல் மறைமலைநகர் வரை மது ஒழிப்பு விழிப்புணர்வுக்காக தொடங்கிய நாள் 2013 பிப்ரவரி 18. தொடங்கிய இடம் கோவளம், காஞ்சிபுரம் மாவட்டம், தற்போதைய செங்கல்பட்டு மாவட்டம். நிறைவுற்ற நாள் 2013 பிப்ரவரி 28. நிறைவுற்ற இடம் மறைமலை நகர். நோக்கம் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும், இளைய தலைமுறையை மது அரக்கனிடம் இருந்து காக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த பயணம் நடைபெற்றது. பயணப்பாதை கோவளத்தில் தொடங்கி கேளம்பாக்கம், திருப்போரூர், மாமல்லபுரம், செங்கல்பட்டு வழியாக மறைமலை நகரைச் சென்றடைந்தது. ஏற்கனவே 2012 இல் உவரி முதல் மதுரை வரை மது ஒழிப்பு நடைபயணம் மேற்கொண்ட நிலையில் அதன் தொடர்ச்சியாக சென்னைக்கு அருகிலுள்ள பகுதிகளில் விழிப்புணர்வு ஏற்படுத்த இந்த 11 நாள் பயணத்தை அவர் மேற்கொண்டாள். இந்த நடைபயணத்தின் பொழுதுதான் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் வைகோவினை பார்த்து காரில் இருந்து இறங்கி வந்து பேசினார். அன்றைய அரசியல் காலகட்டத்தில் பெரும் பரபரப்பானது இச்சந்திப்பு. 9 பொள்ளாச்சி முதல் ஈரோடு வரை மது ஒழிப்பு விழிப்புணர்வுக்காக ஆண்டு 2013 ஏப்ரல் மாதம். தொடங்கிய நாள் 2013 ஏப்ரல் 16. தொடங்கிய இடம் பொள்ளாச்சி ராஜேஸ்வரி திருமண மண்டபம் அருகில். நிறைவுற்ற நாள் 2013 ஏப்ரல் 28. நிறைவுற்ற இடம் ஈரோடு. பயண காலம் 13 நாட்கள். முக்கிய ஊர்கள் பொள்ளாச்சி, சமத்தூர், கோட்டூர், உடுமலைப்பேட்டை, கிருஷ்ணாபுரம், கனியூர், சித்தோடு, குமாரபாளையம், பள்ளிப்பாளையம் வழியாக ஈரோட்டை அடைந்தது. நோக்கம் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி வைகோ அவர்கள் மேற்கொண்ட மதுவிலக்கு விழிப்புணர்வு பிரச்சாரத் தொடரின் ஒரு பகுதியாக இந்த பயணம் அமைந்தது. வைகோ அவர்களின் மது ஒழிப்பு போராட்டங்களில் இது மிக முக்கியமான ஒரு கட்டமாகும். 10 மதுரை முதல் கம்பம் வரை நியூட்ரினோ எதிர்ப்பு விழிப்புணர்வு நடைபயணம் தொடங்கிய நாள் 2018 மார்ச் 31. ஏப்ரல் 11 இல் முடிந்தது. தொடங்கிய இடம் மதுரை பழங்கானத்தம். தொடங்கி வைத்தவர் அப்போதைய திமுக செயல் தலைவர் தற்போதைய முதல்வர் மு. க. ஸ்டாலின். நிறைவுற்ற இடம் தேனி மாவட்டம் கம்பம். பயண காலம் 10 நாட்கள். நோக்கம் நியூட்ரினோ திட்டத்தினால் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் முல்லை பெரியாறு அணைக்கும் அந்த பகுதி விவசாயத்திற்கும் பாதிப்பு ஏற்படும் என்பதை மக்களிடையே விளக்கி விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்த பயணம் நடைபெற்றது. இந்த நடைபயணத்தின் போது வைகோ அவர்கள் நூற்றுக்கணக்கான கிராமங்களுக்கு நேரடியாகச் சென்று பொதுமக்களிடையே இத்திட்டத்தின் தீமைகளை பற்றி பேசினார். இது வைகோ அவர்களின் போராட்ட வரலாற்றில் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக முன்னெடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான போராட்டமாகும். மேலும் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்த தடைக்கு வைகோ அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் தடையாணை பெற்றுள்ளார். 11/2026 ஜனவரி 2 முதல் போதை ஒழிப்பு மற்றும் சமத்துவ நடைபயணம். திருச்சி முதல் மதுரை வரை மொத்தம் கிலோமீட்டர் 164 பயணம் மேற்கொள்கிறார். வைகோவின் நோக்கம் வெல்லட்டும், வரலாறு பேசட்டும்.